வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் 22. கிருஷ்ணனின் பிரேதத்துடன் ஸ்ரீதரன் திருச்சிக்கு வந்து சேரும்போது காலை மணி 3. விபத்து பற்றிய செய்தி கிடைத்தவுடனேயே ஸ்ரீதரன் உடம்பும் மனசும் பதற கிளம்பிவிட்டான். அந்த பதட்டத்திலும் அப்பாவுக்கு உடம்பு அதிகமாயிருந்து சென்னைக்கு வைத்தியத்துக்காக எடுத்து போக வேண்டும் என்றால் செங்கல்பட்டில் அர்த்தராத்திரியில் ஆம்புலன்ஸ் அல்லது வேறு வேன் கிடைப்பது கஷ்டமாக இருக்கலாம் என்ற நினைப்பு தோன்ற அப்பாவை சௌகரியமாய் படுக்க வைத்து சென்னைக்கு எடுத்து போக வசதியாய் தங்கள் கடை வேனை கொண்டு வர சொல்லி மேனேஜருக்கு ஃபோன் பண்ணினான். 10 நிமிஷத்தில் அவர் போட்டபடி வந்து சேர்ந்ததும் அம்பாசிடர் காரில் இன்னும் 2 உதவியாளர்களுடன் வர ஸ்ரீதரன் கிளம்பினான். அவன் புறப்பட்டு போய் 1 மணி நேரத்துக்கெல்லாம் செங்கல்பட்டிலிருந்து செய்தி வந்துவிட்டது. பிராணன் போய் 1/4 மணி ஆகிறது. பிணத்தை வாங்க யார் வருகிறீர்கள் என்று விபத்து செய்தி கேட்டதுமே நிலை குலைந்து போன ஜானகி பூஜை அறையில் சுவாமி மண்டபத்துக்கு முன் போய் விழுந்து விட்டாள். போன் சமாச்சாரத்தை அகிலா தான் முதலில் அறிந்தாள். கடவுளே, முருகா முருகா, இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, இதை அம்மாவிடம் யார் சொல்கிறது? முருகா, இந்த செய்தியை கேட்கிற அளவுக்கு நான் துர்பாக்கியம் பண்ணிட்டேனா? மனுஷ தெய்வத்தை, நான் கண்ணால் கண்ட நடமாடும் தெய்வத்தை பறி கொடுத்து விட்டதை நான் எப்படி வெளியில் சொல்லுவேன்? ஐயோ ஈஸ்வரா! வித்யாவை கட்டி கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள் அகிலா. ஸ்ரீதரன் புறப்படுவதற்கு முன்னால் ஜீவபுரத்துக்கு விஷயத்தை தெரிவித்திருந்ததால் ஜானகிக்கு தைரியம் சொல்வதற்காகவும் மேற்கொண்டு கிருஷ்ணனின் நிலைமை எப்படி இருக்கிறது என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் கணேசன் வருவதற்கும் செங்கல்பட்டு போன் வருவதற்கும் சரியாக இருக்கவே நிலை குலைந்து போன அவர் தலையில் அடித்து கொண்டு அக்காவிடம் ஓடினார். மோசம் பண்ணிட்டாரே ஜானகி, நம்ம தலையிலே பகவான் கல்லை போட்டுட்டாரே. தசரத சக்கரவர்த்தி மாதிரியான மனுஷனை பறி கொடுத்துட்டு நான் இன்னும் உசிரோட இருக்கேனே. ஜானகி, நான் பாவி, நான் மகா பாவி. அவர் கதறலை விஷயத்தை ஜானகிக்கு சொல்லிவிட்டது. என்னடா சொல்ற கணேசா என்றவள் பூஜை மண்டபத்தை பார்த்து, அகிலாண்டேஸ்வரி, என்னை மோசம் பண்ணிட்டியா என்று கத்தினாள். அப்புறம் அங்கேயே மழகி விழுந்தாள். டாக்டர் வரவழைக்கப்பட்டார். பயப்பட ஒன்றுமில்லை, அதிர்ச்சி மயக்கம் என்று சொல்லி ஊசி போட்டும் ஜானகி கண் விழிக்கவில்லை. இதுவும் ஒரு விதத்தில் நல்லதுக்கு தான். நினைப்பு வந்துவிட்டால் ஜானகி துக்கம் தாழாமல் புலம்புவாள் என்பதை டாக்டர் சொன்ன பிறகு கணேசன் கூடத்துக்கு வந்தார். எந்த நிமிஷமும் ஸ்ரீதரன் சடலத்துடன் வந்து விடலாம் என்பதால் கூடத்தில் கிருஷ்ணனை கிடைத்த இடம் தயார் பண்ணினார். கூடத்து நாற்காலிகள் அப்புறப்படுத்தப்பட்டு வடக்கு தெற்காக கட்டில் ஒன்று போடப்பட்டது. ஊரில் தெரிந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் செய்தி சொல்லப்பட்டது. பேந்த விழித்து கொண்டும் துக்கம் தாங்காமல் அவர்கள் அரற்றி கொண்டும் நின்றிருந்த போது சென்னையில் உஷாவின் வீட்டிலிருந்து ஃபோன் வந்தது. ஸ்ரீதரன் செங்கல்பட்டிலிருந்தே அவர்களுக்கு ஃபோன் செய்து உடனடியாய் ராஜாவுக்கும் விஷயத்தை தெரிவிக்க சொல்லி இருந்தானாம். அவர்கள் பேசிவிட்டினாராம். முதல் விமானத்தில் அவன் வந்து சேர்ந்ததும் இவர்கள் காரில் பிற்பகலுக்குள் திருச்சி வந்து சேர்ந்து விடுவார்களாம். இனி இங்கிலாந்தில் இருக்கும் ஹரிக்கு தான் தகவல் போக வேண்டும். அவனுக்கும் கணேசன் ஃபோன் போட்டுவிட்டு காத்திருந்த நாழிகையில் அப்பாவை சௌகரியமாய் படுக்க வைத்து வைத்தியம் பண்ண அழைத்து போக தேவைப்படலாம் என எடுத்து போன வேனில் அவர் சடலத்தை வசதியுடன் கிடைத்து எடுத்துக்கொண்டு ஸ்ரீதரன் வந்து சேர்ந்தான். கிருஷ்ணனை வேனிலிருந்து இறக்கி கூடத்தில் கிடத்துவதற்குள் வீடு 2 பட்டு விட்டது. முட்டி கொண்டு கதறிய ஜானகியை மட்டும் 4 பேர் பிடித்து சமாதானம் செய்ய வேண்டியிருந்தது. காலை நன்றாக விடியும் முன் அந்த மாளிகை போன்ற வீடும் பெரிய தோட்டமும் ஜனங்களால் நிறைந்து போயின. யாரோ வந்தனர், நின்றனர், அழுதனர், போய் சேர்ந்தனர். கட்டிலில் சாய்ந்து கொண்டு ஜானகி அமர்ந்திருக்க அவள் மடியில் தலை வைத்து குப்புற கவிழ்ந்து உட்கார்ந்திருந்தாள் வித்யா. உறவுக்கார பெண்மணிகள் வயிற்றிலும் வாயிலும் அடித்து கொண்டும் ஜானகியை தழுவி கொண்டும் கதறினர். ஒருத்தரிடமும் ஜானகி ஒரு வார்த்தை பேசவில்லை. அம்மா, ஐயோ அம்மா என்று அவ்வப்போது வாய்விட்ட வித்யா அழும்போது மட்டும், என் செல்லமே, நம்மை விட்டுட்டு போக அவருக்கு மனசு எப்படிமா வந்தது என்று அவளையும் சேர்த்து அணைத்து கொண்டு அழுதாள். மற்றபடி போயிட்டேலா, என்னை விட்டுட்டு போயிட்டேலா என்று தனக்கு தானே முனகி கண்களால் நீரை கொட்டினாள். அகிலா, அவள் எங்கே?
பிரமி பிடித்த மாதிரி கூடத்தின் ஒரு மூலையில் யாரோ எவரோ மாதிரி அவள் ஒடுங்கி போய் அமர்ந்திருந்தாள். பெத்த தகப்பன் போன போது தோன்றியதை விட பல மடங்கு அதிகமான வேதனை தோன்றி அவளை கீழ்த்தெடுத்ததால் திக்பிரமை பிடித்து மூளையில் ஒண்டிக் கொண்டாள். இது அக்கிரமம் அல்லவா? 5 மாசத்தில் குடும்பத்தில் 2 சாவுகளா? ஐயோ, இந்த இழப்பை இந்த குடும்பமும் நானும் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறோம்? ஸ்ரீதரன் மற்றவர்களிடம் பேசுவதிலிருந்து விபத்து பற்றின விவரங்கள் அகிலா காதில் விழுந்தன. மதுராந்தகத்தை தாண்டி 6வது மைலில் விபத்து நடந்திருக்கிறது. கனமான சாமான்களை ஏற்றுக்கொண்டு வேகமாக வந்த லாரியுடன் ஹெட் ஆன் கொலிஷன். இவர்களும் வேகமாக வந்ததால் மோதலின் அதிர்ச்சி பலமாக இருந்திருக்கிறது. தவறு லாரிக்காரன் மேல்தான். ஆடு ஒன்று குறுக்கே சடார் என்று பாய்ந்ததை தவிர்க்க எதிர்ச்சாரியில் ஒடித்த பரபரப்பில் கட்டுப்பாடு இல்லாத அந்த சில கணங்களில் நேர்மோதல் நடந்துவிட்டது. லாரிக்காரன் மேல் தப்பு என்று இருந்து என்ன? அவனும் அவன் லாரியும் கல்லு போல இருக்கிறார்கள். கிருஷ்ணனின் அம்பாசிடர் சப்பட்டையாய் போய் ஸ்டீரிங் வீல் டிரைவரின் மார்பில் அழுத்தி அவன் அந்த இடத்திலேயே அவுட். கிருஷ்ணனுக்கு மண்டையில் அடி. ஸ்தலத்தில் மயங்கினவர் தான் கண் விழிக்காமலே போய்விட்டார். யாரோ கருணை கொண்ட கார் சொந்தக்காரர் கிருஷ்ணனை மட்டும் தனி வண்டியில் போட்டுக்கொண்டு செங்கல்பட்டு ஆஸ்பத்திரிக்கு சென்று அட்மிட் செய்துவிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். கிருஷ்ணன் மயக்கத்தில் இருந்ததால் அவர் யார் எவர் என்ற விவரம் அவருக்கும் தெரியவில்லை. எமர்ஜென்சி கேஸ் என்று புரிந்து டாக்டர்கள் வைத்தியம் கொடுப்பதற்குள் மண்டைக்குள் இரத்தப்போக்கு பெருகி நிலைமை மோசமாகிவிட்டது. இதற்குள் விபத்து நடந்த இடத்துக்கு சென்ற போலீஸ் நசுங்கிவிட்ட வண்டியை, லாரியை, செத்துவிட்ட டிரைவரை பார்வையிட்ட பின் சாமான்களையும் டிரைவரின் சடலத்தையும் எடுத்துக்கொண்டு செங்கல்பட்டு வந்த பின்னரே பிரீஃப் கேஸிலிருந்து கிருஷ்ணனின் விலாசமும் மற்ற விவரங்களும் டாக்டர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கிடைத்து ஸ்ரீதரனுக்கு தகவல் சொல்ல முடிந்தது. லட்சாதிபதி கிருஷ்ணன், பரோபகாரி கிருஷ்ணன் 1000 பேரின் கஷ்ட காலங்களில் சமய சஞ்சீவியாய் நின்று பணத்தாலும் மனசாலும் உடம்பாலும் உதவிய கிருஷ்ணன் அனாதை போல இருந்து போனது இப்படித்தான். இங்கிலாந்துக்கு போட்ட கால் கிடைத்து ஹரியுடன் ஸ்ரீதரன் பேசிய நாழிகையில் கூடியிருந்த கூட்டம் மௌனமாகி போனது. ஹலோ ஹலோ ஹரி, இஸ் இட் ஹரி? ஹரியின் குரலை கேட்டதும் ஸ்ரீதரனுக்கு இங்கு தொண்டை அடைத்து போனது. மனசு தேத்திக்கோ ஹரி, நேற்று மெட்ராஸுக்கு காரில் போன போது ஆக்சிடெண்ட் ஆகி அப்பா தவறி போயிட்டார். நான் சொல்கிறது புரியறதா? ஹரி ஹரி, ஆர் யூ தேர்? காதில் விழுறதா? கண்கள் கலங்க துக்கம் குரலில் பளிச்சிட ஸ்ரீதரன் பேசினான். ஹரிக்கு எப்படி இருந்திருக்கும் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. திடகாத்திரமாய் தேம்பாய் ஆடி ஓடிக்கொண்டிருந்த அப்பா திடீரென்று விபத்தில் மாண்டு விட்டார் என்பதை ஹரியால் எப்படி நம்ப இயலும்? என்னப்பா, நேற்று ராத்திரி நான் போகிறதுக்குள்ளேயே ஆயிடுத்து. செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியிலே அனாத மாதிரி போயிட்டா ஹரி. நாம் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன? இல்லை, இன்னும் எடுக்கலை. ராஜா அப்பா வந்துடுவான், அவனுக்காக காத்துட்டுருக்கோம். வந்தவுடனே எடுக்க வேண்டியதுதான். என்ன ஹரி, வாட்? நீ வரப்போறியா? அது வரைக்கும் காத்திருக்கணுமா? ஹரி, நான் சொல்கிறதை கேளுப்பா. ஹரியின் ஆசை நியாயமானதானே? பெத்த தகப்பனார் இறந்து விட்டார் என்றால் கடைசியில் முகமொழியாவது கிடைக்க வேண்டும் என்று தவிப்பது நியாயம்தானே? ஹரி ஆக்சிடென்ட்லே அடிப்பட்ட தேகம். நேற்று ராத்திரி பிராணன் போயிடுத்து. இனியும் ரொம்ப நாழி வச்சிருப்பது நல்லதுக்கு இல்லை. த பாடி இஸ் பிகமிங் ரேபிட்லி. நீ வர்றதுனா எப்படியும் 1.5 நாளாவது ஆகும். அது வரைக்கும் பாடியை விற்கிறது கஷ்டம் ஹரி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எத்தனை சுருக்கா எடுக்கிறோமோ அத்தனை நல்லது. புரியறதா? இப்போ நீ பாதி படிப்பிலே வர்றது அத்தனை சரியானதுன்னு எனக்கு படலை. என்ன, அம்மா கிட்ட பேசணுமா? I don't think that she is in a position in talk to you. நாளைக்கு மறுபடியும் நான் ஃபோன் பண்ணுறேன். தைரியமாக இரு ஹரி. ஸ்ரீதரன் ஃபோனை வைத்தான். எங்கோ கண்காணாத தேசத்தில் தவிக்கும் தம்பியின் வேதனையை அதிகமாக்கக்கூடாது என்று திடமான மனசுடன் பேசினாலும் கூடத்தில் வாட்ட சாட்டமாய் கிடக்கும் அப்பாவையும் பிழை அழும் அம்மாவையும் மொய்த்திருந்த ஜனக்கூட்டத்தையும் காணுகையில் தன் துக்கத்தை அவனால் கட்டுப்படுத்த இயலாத போயிற்று. 4 பேர் நடுவில்
தன் அவலத்தை காட்ட விரும்பாதவனாய் வேகமாய் தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான். குலைந்து போன மாமனாரின் உருவத்தை பார்த்து விம்மி கொண்டிருந்த அகிலா ஹரியுடன் கணவன் பேசினதையும் பார்த்தாள். தன்னை நிதானப்படுத்தினவளாய் மெல்ல எழுந்து கணவனை தொடர்ந்து உள்ளே போனாள். கட்டிலில் உட்கார்ந்து 2 கைகளில் தலையை கொடுத்த வண்ணம் இருந்த ஸ்ரீதரனின் உடம்பு குலுங்குவதிலிருந்து அவன் அழுவது அகிலாவுக்கு புரிந்தது. கிட்டத்தில் போய் அவனை இருக்க அணைத்து தானும் சேர்ந்து அழத் தொடங்கினாள் அகிலா. பகல் 1 மணிக்கு ராஜா வந்து சேர்ந்தான். 1 மாதம் கூட நிர்மாத கை குழந்தையுடன் உஷாவும் வந்து இறங்கின போது இது அழுகை இல்லாத ஆவேசம் ஜானகிக்கு பிறந்தது. ராஜா, உங்கள் அப்பா போயிட்டார்டா, என்னை மோசம் பண்ணிட்டு போயிட்டார்டா. ஆசையாக பேரனை கொண்டு வந்திருக்கேடியாம உஷா, அவரை வரவேற்க இல்லாமல் போயிட்டாரே. சொந்த பெண் கல்யாண வேலையை கூட கவனிக்காமல் ஊரில் உள்ள துக்கிரி பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் நிச்சயம் பண்ணுறேன்னு போனவர் போயிட்டார்டியம்மா. நான் என்ன பண்ணுவேன் என்று பேரனையும் உஷாவையும் கட்டி கொண்டு குரல் விட்டு அழுத போது அவள் துக்கிரி பெண் என்று யாரை சொல்கிறாள் என்று எல்லோருக்கும் புரியாவிட்டாலும் சிலருக்காவது விளங்கவே செய்தது. மாமியார் சொல்லி காட்டியதில் அகிலாவுக்கு வருத்தம் இல்லை. அப்பா பவானி கல்யாணம் நிச்சயம் பண்ணுவதற்காக போனது உண்மைத்தானே? இப்படிப்பட்ட நல்ல ஆத்மா பொசுக்கென்று விபத்தில் மாள வேணுமென்றால் பவானி ஜாதகம் துக்கிரி ஜாதகம் தானோ? அகிலாவும் ஜானகியோடு சேர்ந்து அழுதாள். மளமளவென்ற காரியங்கள் நடந்தன. அன்று இரவு அப்பாவை எரித்து முடித்து ஓய்ந்து போன உள்ளத்துடன் படுக்கையில் ஸ்ரீதரன் வந்து சாய்ந்த போது 1 டம்ளருடன் கிட்டத்தில் வந்து நின்றாள் அகிலா. கொஞ்சம் ரசம் சாதம் கரைச்சி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கோ. வேண்டாம் அகிலா, சொன்னால் கேளுங்கோ. மனசில் 1000 துக்கம் இருக்கலாம், அதுக்காக உடம்பை வருத்திண்டா எப்படி? இன்னும் காரியங்கள் இருக்கு, நீங்கள் தெம்பா இருக்க வேண்டாமா? ஸ்ரீதரன் அவள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு டம்ளரை வாங்கி குடித்தான். வாயை துடைக்க துண்டும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து ஏறிட்டு பார்த்து ஸ்ரீதரன், அம்மா வேதனையிலே பேசுகிறா, அதை மனசில் வச்சுக்காதே என்றான் மெல்ல. அம்மா என்ன சொன்னா? பவானியை பற்றி சொல்லி கத்தலையா? அதுதான். மனசுக்கு இதமாக பேசும் கணவனை பார்த்தாள் அகிலா. அம்மா சொன்னதிலே தப்பு இருக்கிறதா எனக்கு படலை. பவானி துக்கிரித்தான். இல்லைன்னா இப்பேற்பட்ட ஆத்மா நொடியிலே அனாதியாய் போயிருப்பாரா? சரியோ தப்போ, நீ இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுடு. நாளைக்கே வேதனை குறைந்தால் அம்மா சரியாயிடுவா. என்ன? ஸ்ரீதரன் தப்பு கணக்கு போட்டு விட்டான். முதல் நாள் ஜானகி எப்படி இருந்தாலோ அப்படியே தான் தொடர்ந்தும் இருந்தாள். எதுவானாலும் வித்யாவை அழைத்து ஒரு வார்த்தை சொன்னாலே தவிரவும் வலிய அகிலா வந்து பேசினாலும் பதிலுக்கு முகம் கொடுத்து பேச மறுத்தாள். இத்தனை வேதனையிலும் ஒரு விஷயத்தை நினைத்தால் அகிலாவுக்கு ஆறுதலாக இருந்தது உண்மைத்தான். வித்யாவின் எதிர்கால மாமனார் மாமியார் துக்கத்துக்கு வந்தவர்கள் கிருஷ்ணன் அமோகமாக வாழ்ந்து போயிருக்கார். இந்த சாவுக்காக கல்யாணத்தை நிறுத்த எங்களுக்கு இஷ்டமில்லை. இதை ஒரு சகன தடையாக நாங்கள் நினைக்கவும் இல்லை. எங்களை பொறுத்தவரையில் வித்யா தான் எங்கள் ஆத்து மாட்டு பொண்ணின்று பெரிய மனசுடன் சொன்னது எல்லோருக்குமே சந்தோஷம். சம்பந்திகள் முகூர்த்தத்தை தள்ளி வைக்க வேண்டாம், வருஷாப்தி முடிய வேண்டும் என்று காத்திருக்க வேண்டாம். ஏற்கனவே முடிவு செய்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை எளிமையாய் நடத்திவிடலாம் என்பதையும் ஜானகியும் மற்றவர்களும் வாய் திறக்காமல் ஏற்றுக்கொண்டார்கள். சம்பந்திகள் நல்ல மனசு கொண்டவர்களாக இருப்பதால் வித்யாவின் வாழ்க்கை முடங்காமல் இருக்கப் போகிறது என்ற நிம்மதி ஜானகிக்கு உண்டானது. கல்யாணத்துக்கு முன் அபசகுன மாதிரி பெண்ணின் தகப்பனார் காலமாகிவிட்டார். எங்களுக்கு இந்த பெண் வேண்டாம் என்று கல்யாணத்தை நிறுத்தியிருந்தால் அப்புறம் லேசில் வித்யாவுக்கு இன்னொரு இடம் குதிரமா? மனசுக்குள் 1000 வேண்டாத யோசனையை எண்ணி தவித்த ஜானகி கணவர் எழுந்த வேதனையிலும் ஒருவித நிம்மதியோடு வைத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை நடத்த சம்மதித்தாள். எப்படி எழலாமோ நடத்த வேணும். ஒரே பெண்ணுக்கு அமர்க்கலமாய் ஊரே வியக்கும் தினசில் திருமணம் நடக்க வேண்டும் என்று ஜானகி ஆசைப்பட்டதெல்லாம் பகற்கனவாகி போய்விட்டதால் வித்யா கழுத்தில் நல்ல விதமாய் 3 முடிச்சு விழுந்தால்
போதும் என்ற நினைப்பு மட்டும் மனசில் இருக்க உள்ளறைக்குள்ளேயே அடைந்து கிடந்தாள். எந்த ஒரு ஏற்பாட்டையும் அவள் கவனிக்கவில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. ராஜா விடுமுறை முடிந்து ஊருக்கு போய்விட்டான். இனி கல்யாணத்துக்கு 4 நாட்கள் முன்னால் வரத்தான் அவனால் இயலுமாம். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, டாக்டரிடம் காட்ட வேண்டும் என்று உஷாவும் அவனோடு புறப்பட்டு விட்டாள். இங்கு பழையபடி ஸ்ரீதரன், அகிலா, வித்யா, ஜானகித்தான். கல்யாண பேச்சை பேசவே எல்லோருக்கும் கசந்தது. ஏற்பாடுகளை கணேசனும் கடை மேனேஜரும் தெரிந்த வரையில் கவனித்தார்கள். எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், என் கல்யாணம் என்று போனால் போகட்டும். அப்பா போய் 2 மாதம் கூட ஆகலை. எனக்கு கல்யாணம்ங்கிற நினைப்பே பிடிக்கலை என்று ஒரு நாள் வித்யா தாளம் மட்டாமல் கதறிவிட்டாள். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் வித்யா. பெத்தவா மடியில் உட்கார்ந்துட்டு அவ தாரை வார்க்க ஒரு பெண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமா? போன வருஷம் இதே வரன் வந்தப்போ நான் ஒத்தை காலிலே நின்னேன், முட்டின்ட்டேன். என் பேச்சை கேட்டு நீயும் வேண்டாம்ன. அப்போவே இந்த கல்யாணம் நடந்திருந்தா உங்கள் அப்பா இருந்து உன்னை கன்னியாதானம் செய்து கொடுத்திருப்பார். இப்போ எல்லாம் நம்ம தலைவிதி. அதுக்காக கல்யாணம் வேண்டாம்னா எப்படி? நானே மனசு ஒன்று இருக்கேன். நீ வேற ஏதோ பேசி என் வேதனையை ஜாஸ்தியாக்காதே வித்யா. வாய் விட்டு அழுது புலம்பிய அம்மாவை கட்டி கொண்டு வித்யா அழ, அகிலா அழ, சுற்றி நின்றவர்கள் கண்கள் எல்லாம் நீர். இதற்கு பிறகு கல்யாணம் வேண்டாம் என்று ஒரு தரம் கூட வித்யா சொல்லவில்லை. உள்ளறையில் அம்மாவோடு சதா இருந்தாள். அம்மா அழுதால் தானும் அழுதாள். ஸ்ரீதரனோ அகிலாவோ வற்புறுத்தினால் வேண்டா வெறுப்பாக வெளியே வந்து ஒரு வாய் உணவருந்துவாள். மற்றவரை ஒரு சின்ன பெண்ணுக்கான பேச்சு, சிரிப்பு ஒன்றும் இல்லை. அப்பாவின் மரணம் தந்த அதிர்ச்சி வித்யாவை இப்படி ஊனமாக்கி மனசை மறுத்து போக வைத்திருக்கிறது. நாளடைவில் சரியாகிவிடும் என்று அகிலா நினைத்தது நடக்கவில்லை. கல்யாணத்துக்கென வாங்கிய புடவைகளையும் நகைகளையும் வித்யா ஏறெடுத்து பார்க்கும் தவறிவிட்டாள். என்னம்மா பிடிச்சிருக்கா என்று 4 தடவை கேட்டால் மட்டும் என்ன கேள்வி, உங்கள் இஷ்டம் என்பாள். 3000 அழைப்புதல் அடிக்க வேண்டும். சென்னையிலிருந்து சமையல்காரர்கள், காஷ்மீர் ஆப்பிள், முதல் நாள் ஹேமமாலினி, மறுநாள் MS என்று முழத்துக்கும் கிருஷ்ணனும் ஜானகியும் லிஸ்ட் போட்டதில் ஒன்று கூட இல்லாமல் வித்யாவின் கல்யாண ஏற்பாடுகள் ஏனோதானோ என்று நடந்தன. வீட்டில் பிரமாண்டமாய் பந்தல் போட்டு நடத்தியிருந்த திருமணத்தை பேருக்கு வாசலில் சின்னதாய் பந்தல் போட்டு 2 வாழை மரங்களை கட்டி நடத்த தீர்மானித்தார்கள். எதுக்குமா? அப்பா ஆசைப்பட்டதை குறைக்கணும். அவர் திட்டம் போட்டபடியே பண்ணிடலாமே என்று ஒரு சமயம் ஸ்ரீதரன் சொன்னபோது, அவரே போனப்புறம் அவர் திட்டப்படி கல்யாணம் மட்டும் எதுக்கு? செய்ய இருந்த செலவுகள் 1 லட்சம் ஆக்கியிருக்குமா? அதை அப்படியே ஸ்ரீதரமாக வித்யா மேலே பேங்க்கிலே போட்டுடு. கூடவே நகை, பாத்திரம், பண்டம் ஏற்கனவே வாங்கியாச்சு, அதை குறைச்சிக்க போகிறதில்லை. அப்புறம் வெளியே ஆர்ப்பாட்டம் எதுக்கு? சமந்தியாத்திலே பெருசாக ரிசப்ஷன் கொடுக்க போகிறாளாம். வித்யாவுக்கு அதுதான் கொடுப்பினை என அவனிடம் சொன்ன ஜானகி, அவன் போன பிறகு கிட்டத்திலிருந்து வித்யாவை இழுத்து அணைத்து, என்னவெல்லாமோ நாங்கள் ஜோடித்தோம். எல்லாம் போச்சு. போன வருஷம் என் பேச்சை கேட்டிருந்தால் இந்த வேதனை இல்லை என்று ரொம்ப நேரத்துக்கு அழுதாள். படிக்க அறையில் சதா அம்மாவுக்கு சரியாக இருக்க வித்யா முற்பட்டதில் அகிலா தனிமையை ரொம்ப உணர தொடங்கினாள். ஸ்ரீதரனுக்கு கடை வேலை, கல்யாண வேலை, இவற்றோடு கிருஷ்ணனின் அகால மரணத்தால் எஸ்டேட் டியூட்டி, சொத்து வரி என்பது பற்றி எல்லாம் வக்கீலிடம், ஆடிட்டரிடம் பேசி முடிவு பண்ண வேண்டிய ஜோலிகளும் இருந்ததால் நின்று நிதானித்து அகிலாவிடம் பேச அவனுக்கு நிமிஷம் கூட இல்லாத போயிற்று. அப்படி கிடைக்கும் சமயத்தில் நடக்க வேண்டிய திருமணம், மற்ற வேலைகளை பற்றியதாகவே பேச்சுகள் இருந்தன. மன்னி என்று மூச்சுக்கு 300 தரம் தன்னை சுற்றும் நாத்தனாரின் தோழ்மை இல்லாமல் அகிலா கஷ்டப்பட்டு தான் போனாள். அம்மாவுக்கு ஆதரவாக வித்யா எந்நேரமும் இருப்பதில் அகிலாவுக்கு சந்தோஷம். இருந்தாலும் இத்தனை தூக்கப்படுவது ஒரு கல்யாண பெண்ணுக்கு ஏற்றதா என்றும் தோன்றாமல் இல்லை. திருமண நாள் நெருங்க வித்யா கூற்றிலிருந்து வெளிப்பட்டு பழையபடி தன்னிடத்தில் நெருங்கி விடுவாள் என்ற நம்பிக்கையுடனே இருந்ததால் வித்யாவின் நடத்தியை மற்ற எந்த கோணத்திலிருந்தும் அகிலா ஆராய துணியவில்லை. ஆனால் முகூர்த்த நாளுக்கு 4 நாட்கள் இருக்கையில் நடந்த பேச்சுக்களால் அவள் மிகவும் பாதிக்கப்பட்டது என்னவோ வாஸ்தவம்தான்.
அன்று ராஜா உஷா குழந்தை வந்துவிட்டனர். 1.5 மாதம் கழித்து 2ஆம் பிள்ளை மாட்டு பெண்ணை திரும்ப பார்த்ததால் ஜானகியின் துக்கம் மீண்டும் புது வேகத்தோடு பீறிட்டதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஆனால் அன்று இரவு உள்ளறையில் எல்லோருமாகவும் அமர்ந்து பேசி கொண்டிருக்கையில், அப்பா இல்லை, தாரை வார்த்து கொடுக்க ஒன்னே ஒன்று கண்ணிய கண்ணன்னு ஒரு பெண், அவளை தாரை வார்க்க எங்களுக்கு குடிப்பனை இல்லை என்று ஜானகி பழகி போன தன் மன துக்கத்தை வெளிப்படுத்துகையில் திடீரென்று உறக்க வித்யா யோசிக்க தொடங்கினாள். என்னம்மா, என்ன வித்யா? அவள் கிட்டத்திலிருந்து ராஜா இதமாய் வித்யாவின் முதுகை தடவும் அவள் அழுகை பீரிட, என் ஸ்ரீதரண்ணாவும் அகிலாம் அண்ணியும் தாரை வார்க்க வேண்டாம், எனக்கு பிடிக்கலை என்று பேசிய போது, சீ அசடு, வாட் ஆர் யூ டாக்கிங், இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று விவரம் புரியாத ராஜா அவளை மெல்ல கடிதம் கொண்டாலும் அகிலா மட்டும் திடுகிட்டு தான் போனாள். 2 மாதங்களாக மாமியார் இவள் தங்கைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண போய் உன் கல்யாணத்துக்கு அப்பா இல்லாமல் போயிட்டாரே என்றும், போன வருஷமே என் பேச்சு கேட்டிருக்க கூடாதா என்றும் சதா புலம்போது சின்ன பெண்ணான வித்யாவின் நெஞ்சில் எத்தனை ஆழமாக பதிந்திருக்கின்றன என்பது புரிய அகிலா அதிர்ந்து போனாள். வித்யா அப்பாவை இழந்த வருத்தத்தால் என்னிடம் பேசாமல் இருக்கிறாள் என்று நினைச்சது தப்பா? என் மேல் கோபமாக இருக்கிறாளா வித்யா? எதுக்காக? பவானி கல்யாணம் பேச்சு பேச போய் மாமனார் இருந்தது வாஸ்தவம்தான். ஆனால் அதுக்காக என்மேல் வருத்தமா? இதே நாசுட்டுத்தனம். போன வருஷம் தானே தனக்கு படிப்பு கேட்டுடும்னு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா. இப்போ கேட்பார் பேச்சு கேட்டு போயிட்டேன்னு அழறாளே, என்னையா சொல்கிறா? வித்யா வித்யா, என்னம்மா நீ? வெள்ளை மனசு குழந்தான்னு உன்னால எப்படியம்மா இந்த தினசுலேயே என்னை பற்றி நினைக்க முடியாது? அகிலா அடிபட்டு மனசுக்குள் புலம்பின நாழிகையில் ராஜா வித்யாவை சமாதானப்படுத்தி விட்டான். நல்ல வேளையாக ஸ்ரீதரன் அங்கே இல்லை, கடையில் இருந்தான். இந்த பேச்சு அவன் காதில் விழுந்திருந்தால் கண்டிப்பாய் வேதனைப்பட்டிருப்பான். அதோடு இந்த விவகாரத்தை பற்றி எல்லோரும் மறந்துவிட்டார்கள். 4 நாள் கழித்து எளிமையாக வித்யாவின் கல்யாணம் நடந்தபோது ஸ்ரீதரனும் அகிலாவும் தந்தை தாய் ஸ்நானத்திலிருந்து பெண்ணை மாப்பிள்ளை கையில் பிடித்து கொடுத்தார்கள். ஆனால் தான் எத்தனை முயன்றும் வித்யா தன்னிடம் பாராமுகத்துடன் இருப்பதை மட்டும் அகிலாவால் தாங்கிக் கொள்ளவே இயலவில்லை.